வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 316 அதிகரிப்பு. 3500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. வயநாடு மீட்பு பணியில் இஸ்ரோவுடன் கைகோர்த்தது ராணுவம். புதைந்து கிடக்கும் நபர்களை தெர்மல் ஸ்கேனர்களை பயன்படுத்தி தேடும் பணி தீவிரம். முண்டக்கை மற்றும் வெள்ளரிமலையைச் சேர்ந்த 27 பள்ளி மாணவர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழப்பு. பள்ளிக் கல்வித்துறை நடத்திய ஆய்வில் மேலும் 23 மாணவர்களை காணவில்லை என அதிர்ச்சி தகவல். முண்டக்கை கிராமத்தில் உயிரிழந்த ஒரு பெண் குழந்தைக்கு 4 பெற்றோர் உரிமை கொண்டாடியதால் பரபரப்பு. DNA சோதனை நடத்தி உரிய பெற்றோரிடம் ஒப்படைக்க முதலமைச்சர் அலுவலகம் உத்தரவு. நாடாளுமன்ற பேச்சு எதிரொலியாக தனது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த திட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட தகவலால் பரபரப்பு. திருச்சி கொள்ளிடம் ஆற்றுக்குள் அடுத்தடுத்து சாய்ந்து விழுந்த உயரழுத்த மின் கோபுரங்கள். சாய்ந்த கோபுரத்தை தூக்கி நிறுத்த 6 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற முயற்சி தோல்வி. திட்டமிட்டபடி நவம்பர் முதல் புதிய தமிழ் படங்களின் படப்பிடிப்புகள் நடைபெறாது என தயாரிப்பாளர்கள் சங்கம் திட்டவட்டம். நடிகர் சங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் பங்கேற்க தயார் என்றும் அறிவிப்பு. இந்தியா இலங்கை இடையேயான முதல் ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது. T20 தொடரை இந்தியா ஒயிட் வாஷ் செய்த நிலையில் ஒருநாள் தொடர் மீது பெரும் எதிர்பார்ப்பு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.